ஆண்டவர் மேல ஆரம்பத்தில் வைத்த விசுவாசத்தை கடைசி வரை வையுங்கள். இன்னைக்கு என் கேள்வி உங்க முன்னாடி வைக்கிற, ஆரம்பத்தில் வைத்த விசுவாசம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குதா? அவர் வந்து ரட்சிக்கும் போது விசுவாசத்தை காண்பாரோ? வார்த்தை கிடைத்த ஆரம்பத்தில் நமக்குள்ள ஒரு ஃபெய்த் அப்படி பற்றி பிடிச்சு தெரியுமா? கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் அப்படி தலை நிமிர்ந்து சொல்லுவோம் பதில். இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா அவர் இருக்கிறத பார்த்ததும், இன்னைக்கு யாராவது விஷயத்தை பத்தி கேட்டா கொஞ்சம் தலை குனிஞ்சுதான் நின்னு சொல்ல முடியுதா, நின்னு பேச முடியுதா நான் ஆராதிக்கிறவர் யார் என்பதை? ஆமென். அவர் வந்து பார்க்கும்போது, என் பிள்ளை எப்படி நிக்கிறான் பாரு, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவர் என்று ஒரு மடங்கு தீயில 7 மடங்கு தீயிலும் பேசுவான், 7 மடங்கு தீயிலும் பேசுவான். ஆமென். ஒரு மடங்கு தீயில பேசுறது ஈஸி, 7 மடங்கு தீக்கு முன்னாடி பேசுறோமா? ஹல்லேலூயா. இங்க தீ உயர 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 இவன் விசுவாசம் ஹை ஆயிட்டே இருக்கு. ஆமென். இந்த தெர்மாமீட்டர்ல தானே சூடு பட்ட உடனே அந்த ஹை ஆயிறது போல நமக்கு இந்த சோதனை ஹையாக ஹையாக விசுவாச லெவல் ஹை ஆயிட்டே இருக்கும். ஆமென். டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது பார்த்திருக்கீங்களா? இதே போல சாத்தான் நம்மளை சோதிக்க சோதிக்க காலங்கள் நமக்கு தாமதிக்கிறது போல இருக்க 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 நம்மள ஆண்டவர் அந்த தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது விசுவாச லெவல் குறைஞ்சிருக்க கூடாது, ஹையா இருக்கும். அப்படி ஹை ஆயிடுச்சுன்னா அதுக்குன்னு ஒரு மெடிசினை கொண்டு வருவார் பாருங்க, ஒரு டோஸை கொண்டு வருவார் பாருங்க. அது அந்த ஹையான விசுவாசத்தினால உனக்குன்னு ஒரு அற்புதத்தை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். டெம்பரேச்சர் ஹைன்னு தெரிஞ்சிச்சுனாலே டாக்டர் மெடிசின் கொண்டு வருவாரா இல்லையா? இதே போல சோதனை காலத்துல என் விசுவாச டெம்பரேச்சர் ஹைன்னு தெரிஞ்சிச்சுனாலே டாக்டர் மெடிசின் கொண்டு வருவார். என் காரியத்தில் தீர்வை காண்பிக்கிறதற்கு என் தேவன் கொண்டு வருவார். என் தேவன் வந்து நியாயம் செய்வார் என்று விசுவாசிக்கிறவன் நல்ல கைகளை தட்டி